வணக்கம் உங்கள் எலக்ட்ரிஷியன். ஸோ நிறைய பேர் கமெண்டில் கேட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம லாஸ்ட் வீடியோ கொடுத்துருந்தோம். எலக்ட்ரிக்கலுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் ரேட்னா என்ன, ஸ்கொயர் ஃபீட் ரேட்னா எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றத நம்ம கடைசியாக கொடுத்துருந்தோம். ஸோ அது கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், இதுக்கு முன்னாடி வீடியோ. ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். தென் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங்கில் எல்லாமே A to Z, ஒரு பாத் ஃபிட்டிங்ஸில் என்னெல்லாம் போட போகிறோம், தென் பைப் லைனுக்கு எவ்வளவு, ஒரு வாஷ் பேஷன், வெஸ்டர்ன் டாய்லெட்டு, இது மாதிரி நம்ம எவ்வளோ வைக்கிறதுக்குலாம் எவ்வளோ இன்றைக்கி சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவுமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை, கோயம்புத்தூர் இப்படி எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஏரியாவே நம்ம வந்து கம்பேர் பண்ணி தான் ரேட்டு தரப்போகிறோம். இது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. இதிலிருந்து அப்பான் 500, 1000 வந்து முன்ன பின்ன இருக்கும். அது ஏரியா பொறுத்து இருக்குங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் நான் வந்து எதையுமே மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மெயினாக வந்து எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டில் எழுதி வச்சு தான் நானுமே சொல்கிறேன். ஸோ ஏன்னா ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டாலும் அது யாருக்கா தேவை இருக்கும், அதுக்காக வீடியோ பார்த்துருப்பாங்க. அதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லா விஷயமும் இன்றைக்கி என்ன ரேட் போயிட்டுருக்குன்றதை நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கலாம், தெரிஞ்சிக்கலாம். தென் வீட்டுக்காரங்க நீங்கள் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருந்தாலும் இந்த ரேட் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் இதுலேயும் ப்ளம்பிங்லேயும் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரேட் சொல்லிடுறேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக பண்ணால் எவ்வளோ அப்படின்றத சொல்லிட்டு, தென் சில ஏரியாஸில் இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கணக்கு வாங்குவாங்க. ஒரு பாத்ரூமுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே டேங்க்லேருந்து லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு பாத்ரூம் உள்ளே இருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம கன்சல்ட் பண்ணி வெட்டி கொடுத்து போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. சென்னை சைடெல்லாம் ஃபுல்லாக அப்படி தான் போயிட்டுருக்கு. அதுக்கான ரேட்டுமே நான் வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டில் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் மாட்டுறதுக்கு 4 ரேட்டில் வாங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பேசிக் வந்து 350 350, 450, 550 வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நார்மல் வாஷ் பேஷன் மாட்டுறதுக்கு. அதிலே வந்து டேபிள் டாப் வாஷ் பேஷன் மாட்டினாங்க அப்படின்னா 750 to 100 வரைக்கும், அதாவது 1000 வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 750 to 1000 வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அதில் தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஸ் வெஸ்டர்ன் டாய்லெட் வைக்கிறதுக்கு 750, அதாவது அட்டாச் டேங்க் வருது இல்லைங்களா, பேக்கில் டேங்க் வரும் பார்த்தீங்களா, அந்த மெத்தேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 1000 வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. 750 வந்து நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறதுங்க. தென் அதிலே 1 பீஸ் செட் இருக்கு இல்லைங்களா, 1 பீஸ் செட்டுக்கும் 750 to 1000, 1500 வரைக்குமே வாங்குறாங்க. அதுவும் ஏரியா பொறுத்து வாங்குறாங்க. தென் வந்து ஃப்ளோர் மவுண்டு மீன்ஸ் நான் வந்து நம்ம வால்லே வரும் பார்த்தீங்களா, வால் லைன் செட் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளஷ் வால் மெத்தேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பேஷன் மட்டும் மாட்ட வந்து 1500 வாங்குறாங்க வாலில் மாட்டுறதுக்கு. தென் அதுலேருந்து ஃப்ளஷ் வால் மெத்தட் மாட்டுறாங்க அப்படின்னா 2000 to 2500 வரைக்குமே வாங்குறாங்க. தென் கன்சல்ட் டேங்க் வச்சு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 4000 வரைக்கும் வாங்குறாங்க. 2500 4000 வரைக்குமே அதுவுமே இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஏரியா பொறுத்து ரேட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேசிக் வந்து 3000, கன்சல்ட் டேங்க் மெத்தடுக்கு 3 to 3500 வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அதிலே எல்எங்கி மாடல் இருக்கும். எல்எங்கி மாடலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து 500 1000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து நீங்கள் கிளாஸ் சானிடரி ஐட்டத்தில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க வேண்டியது. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டியன் டாய்லெட் வைக்கிறதுக்கு 500 வாங்குறாங்க. அதாவது அந்த பேஷன் வந்து செட் பண்ணி கொடுக்கறதுக்கு 500 750 வரைக்கும் அதுவுமே வாங்குறாங்க. இதை வந்து மேஸ்திரி இல்லாமல் இவங்களே, அதாவது பிளம்பர்ஸே வந்து செட் பண்ணி கொடுக்கறதுக்கு கல்லெல்லாம் அடுக்கி கரெக்டாக மெஷர்மெண்ட் போட்டு நம்மளுடைய டியூப் லெவல், அதாவது மட்டம் பார்த்து கரெக்டாக ஈவனாக வச்சு கொடுக்கறதுக்கு வெறும் ஃப்ளஷ் வால் மட்டும் வைக்கிறதுக்கு வந்து 750 சார்ஜ் பண்ணுறாங்கங்க. தென் பார்த்தீங்கன்னா அதாவது டேங்க் மெத்தட் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அடுத்து ஷவர் லைன், சிங்கிள் ஷவர் லைன் வாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 750 சார்ஜ் பண்ணுறாங்க. 500 to 750 சிங்கிள் ஷவர் லைன். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ டேப் மெத்தட் சொல்லிட்டு வாங்குறாங்க. எப்படின்னா வெளியில் அடிக்கிற பைப்புக்கு வந்து தனியாக அடிக்கணக்கும், உள்ளே போகிற டேப் வந்து ஒவ்வொரு டேப்புக்கும் தனி பாயிண்ட், ஒரு 350 ரூபா ஒரு டேப் அப்படின்ற மாதிரி வாங்குறவங்க இருக்காங்க. சில ஏரியாவில் போயிட்டுருக்கு. உங்கள் ஏரியாவில் அப்படி பண்ணாங்கன்னா கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள், எவ்வளோ டேப் ரேட் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் அப்படி கிடையாதுங்க நம்மக்கிட்ட. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பாடி ஷவர் வந்து பார்த்தீங்கன்னா அது 7500 உங்களுக்கு 20000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறது இருக்குங்க. 25000 ரூபாய்க்கு மேலே அந்த ரேஞ்ச் கூட இருக்குங்க. ஸோ அது வந்து 3 வேவா 4 வேவா 6 வேவா அப்படின்றத பொறுத்து இருக்குது. மினிமம் சார்ஜ் 7500 தாங்க ஸ்டார்டிங் ஆகும், அதாவது பாடி ஷவர்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து ஷவர் பேனலுக்கும் அப்படி தாங்க, ஒரு 3000 7500 வரைக்கும் ஷவர் பேனலுக்கான லைன் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் மோட்டார் ஃபிட்டிங்ஸு, சிங்கிள் மோட்டார் ஃபிட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா 1500 வாங்கிட்டு இருக்காங்க. 1000 to 1500, 2000 வரைக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேங்கில் வந்து யூனியன் போட்டு இங்கேருந்து மேலே டாப் டேங்க் கொண்டு போகிறதுக்கு லைனுக்கு தனி மோட்டார் ஃபிட்டிங் ஸ்டார்டர் வச்சு மோட்டரை கீழே இறக்கி லைன் போட்டு தரதுக்கு 750 to 1500 வரைக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. தென் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது பைப் லைனுடைய ரேட்டு. இதை தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பைப் லைனுடைய ரேட் எப்படின்னு கேட்டிங்கன்னா 3/4, 1 இன்ச்சு 1.25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு 3/4க்கும் 1 இன்ச்சுக்கும் யூபிவிசியாக இருந்தாலும் பிவிசியாக இருந்தாலும் வேலை ஒன்று தாங்க. அதனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு அடிக்கிறதுக்கு 25 to 30 வாங்கிட்டு இருக்காங்க. 20, 25, 30 வாங்குறாங்க. இதே வந்து அப்பார்ட்மெண்ட்லாம் தான் நம்ம சேனலுக்குலாம் யூஸ் பண்ணி அடிச்சோம்னா 10 ரூபா அதிகம். 25னா 35 வாங்குறாங்க. 30, 35, 40 வரைக்கும் வாங்குறாங்க. 1.25னா வால் அடிக்கிறதுக்கு 30 ரூபா வாங்குறாங்க அடிக்கு. அதே வந்து நம்ம கிளாம்ப் கொடுத்து அடிக்கும் போது வந்து 35, 40 வாங்கிட்டு இருக்காங்க.
2.5 பைப் அதிகமாக யூஸ் பண்ணுறது 2.5 நம்ம யூஸ் பண்ணுவோம். 2.5க்கு வந்து அடிக்கு 35 ரூபா, 35, 30, 35, 40 வரைக்குமே வாங்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஏரியா பொறுத்து 5 ரூபா வந்து கம்மியாக இருக்கும். அது வந்து உங்கள் ஏரியாவில் எவ்வளோ பண்ணுறாங்கன்றத மறக்காம கீழே வந்து கமெண்ட்டில் கொடுத்துட்டு போங்க. அப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. நீங்கள் கமெண்ட்டை போயிட்டு தென் நீங்கள் என்ன ஊர் அப்படின்றத மறக்காமல் மென்ஷன் பண்ணி கீழே என்ன ரேட் வாங்குறாங்கன்றத மறக்காமல் சொல்லுங்கள். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 4 இன்ச் பைப். நிறைய பேருக்கு எந்த ஒரு சந்தேகம் இருக்குது 4 இன்ச் பைப்புக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. 4 இன்ச் பைக்கு 45, 50, 55, 60 வரைக்கும் வாங்குறாங்க. கிளாம் கொடுத்து அடிக்கும் போது 60 ரூபா வாங்குறவங்களும் இருக்காங்க, வால் அடிக்கும் போது 40 ரூபா வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன் மறக்காம. தென் வந்து கன்சல்டிங் பைப் லைன் போடுறதுக்கு எவ்வளோங்க வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம 1 இன்ச் யூபிவிசி தான் வந்து சிபிவிசி தான் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் கன்சல்டிங்க்கு. அது வந்து அடி 45, 50, 55, 60 வரைக்கும் வாங்குறவங்க இருக்கிறாங்க. சில ஏரியாவில் பேசிக்காக கேட்கும்போது அதிகமாக சொன்ன வார்த்தை 55 வாங்கிட்டு இருக்காங்க அடிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 55 வாங்கினா அவங்க வந்து டேப் கணக்கு தனியாக வாங்க மாட்டாங்களாம். அதையும் நான் வந்து உங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கிட்டு தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை சேனலுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டேங்க் ஃபிட்டிங்ஸ், ஓவர் டேங்க் வைக்கிறேன் இல்லைங்களா. ஓவர் டேங்க் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கங்கா, சுப்ரீம், ஆசீர்வாத் இது மாதிரி டேங்க் வைக்கும்போது ஒரு லைன் பிரித்து எடுத்துகிட்டு வந்தோம். டேங்கில் ஹோல்ட் பண்ணி ஒரு லைன் பிரித்து ஏர்மெண்ட் கொடுத்து எடுத்துகிட்டு வரதுக்கு டேங்க் ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 சார்ஜ் பண்ணுறாங்க. 2 லைனாக பிரிக்கும் போது 1500ங்களாம். ஸோ அதையும் நம்ம வாங்குறது அதுதாங்க. நான் அதை வெளியே கேட்டமோ அந்த ரேஞ்ச் சொன்னாங்க. 750 to 1000 வரைக்கும் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது அடுத்தது ப்ரெஷர் பம்பு. ப்ரெஷர் பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த மெயின் சர்க்யூட் மட்டும் போட்டு இப்போ லைனை கொண்டா ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே ஒவ்வொரு லைனுக்கும் செப்பரேட்டாக லைனுடைய அடி வந்து தனியாக வாங்கிக்குவாங்க. தென் சோலாருக்கும் அப்படி தாங்க. 2000லேருந்து 3000 வரைக்கும் சோலாருக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா லைனை பிரித்து கொடுத்து என்ஆர்வி எல்லாம் வச்சு லைன் எடுத்து போட்டு அவுட்புட் கொடுக்குற ஏர்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் நான் வாங்குற விஷயம் இது எல்லாமே. தென் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோல், அது எலக்ட்ரிக்கலில் தான் சேரும். நான் இதுலேயும் சொல்லிடுறேன். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு 1500 வாங்குறாங்க. அதை மாட்டி கொடுத்து உங்களுக்கு வந்து மேலே ஃப்ளோட் லைன் போட்டுற வரைக்கும் இந்த இது வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ மெயினான விஷயம் எல்லாமே நான் ஓரளவுக்கு ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தென் நீங்கள் இதிலே நீங்கள் கணக்கு வச்சுக்க வேண்டியது. இப்போ ரெயின் வாட்டர் இறக்குறாங்க 4 இன்ச் இறக்குறாங்கன்னா நீங்கள் ஒரு அடிக்கு ஒரு 40-45க்கு மேலே நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 10 அடி இறக்குனா 400 ரூபா கொடுத்தாகணும். நீங்கள் அதே ஸ்டெப்லாம் கொடுத்து இறக்குறாங்கன்னா நீங்கள் ஒரு 60 ரூபா கொடுத்தாகணும். ஸோ அப்போ ஒரு 10 அடி இறக்குறாங்கன்னா நீங்கள் 600 ரூபா போட்டாகணும். ஸோ இதை நீங்கள் கம்பேரிசன் புரிஞ்சுக்கோங்க. அவுட்ரு கிரவுண்டில் போட்டால் எவ்வளோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. கிரவுண்டில் குழி வந்து கஸ்டமர் சைடே நோண்டி கொடுத்துட்டாங்க அல்லது ஜேசிபி இது மாதிரி நோண்டி கொடுத்துருச்சு அப்படின்னா அடிக்கு 10, 15, 20ங்க. ஸோ அந்த ரேஞ்சு தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நிறைய பேர் கேட்குறாங்க. வீட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனை கீழே இறக்கிட்டு எனக்கு கிரவுண்டில் போட்டு கொண்டு வந்து கிச்சனில் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம கிரவுண்டில் அடித்தாலும் மேலே அடித்தாலும் வேலை ஒன்று தாங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா கிரவுண்டில் எங்களுக்கு வால் அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் நமக்கு அதாவது டைம் ஆக போகிறது கிடையாது. நூல் அடித்து ட்ரில் பண்ணி நம்ம போட்டுட்டு வரதுக்கு. ஸோ எல்லாத்தையும் வாலில் கொண்டு போய் இப்போ ஒரு யூபிவிசி பைப்பை கொண்டு போய் வாலில் அதாவது நம்ம கீழே வந்து கிரவுண்டில் போகிறதுக்கு நம்ம வாங்கவே தேவையில்லை. அதுக்கு அழகாக பிவிசி வாங்கி கூட போட்டு போகலாம். அதனால் நல்ல மெட்டீரியல் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வால் அடிக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அது நல்லாவே லைஃப் வரும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தென் ஓரளவுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தென் ஸ்கொயர் ஃபீட் ரேட் பண்ணால் ப்ளம்பிங் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ இப்போ பண்ணுறவங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கொயர் ஃபீட் ரேட் தாங்க அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஏரியாவுக்குமே. வெறும் எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் நேற்று நைட் கால் பண்ணி சென்னையில் கேட்டிருந்தேன். வெறும் ப்ளம்பிங்க்கு மட்டுமே 5000, 5500 + 6000 வரைக்கும் வெறும் ப்ளம்பிங் மட்டுமே வாங்குறாங்களாம். அதையும் பார்த்துக்கோங்க. சில ஏரியாவில் 6000 வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ரெண்டுக்குமே வாங்குறோம். நானுமே அதான் வாங்கிட்டு இருக்கேன். 6000ன்றது ப்ளம்பிங்க்கு மட்டும் வாங்குறவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் ப்ளம்பிங் மட்டும்னா 4000 ரூபா வாங்குறவங்க இருக்காங்க. எங்கள் ஏரியாவில் 4000 ரூபா போயிட்டு இருக்குங்க வெறும் ப்ளம்பிங் மட்டும். 4 to 6000 வரைக்கும் நம்மளுக்குமே போகுது. அது வந்து பாத்ரூமுடைய ஃபேன்சி லெவலை பொறுத்தளவுக்கு. இப்போ ஜக்கூசி வைக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம 4000 ரேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு வந்து செப்பரேட்டாக வாங்கிக்குவாங்க. ஸோ இதுதான் ரேட்டு. ஸோ எலக்ட்ரிக்கல் ரேட்டு தனியாக, ப்ளம்பிங் ரேட்டு தனியான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா பண்ணுறவங்ககிட்ட உங்கள் வீடை நீங்கள் கொடுத்தாலும் அது நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ரெண்டும் சேர்த்து எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் கொடுங்க. இன்னொன்று வெறும் நீங்கள் ப்ளம்பிங் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்டில் கொடுத்துட்டு போங்க. நீங்கள் என்ன மாவட்டன்றதை என்கிட்ட நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்கள் வீடியோ பார்க்குறவங்க யார் வீடியோ பார்த்தாலும் அந்த மாவட்டத்தில் இருக்கவங்களா இருந்தாலும் கமெண்ட்டில் கீழே படிச்சுக்குவாங்க. மேலும் தகவலுக்கு நீங்கள் நான் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பயோவில். மறக்காமல் எனக்கு எதை எந்த இதனாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எலக்ட்ரிஷன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நிறைய கொடுக்குறோம் இனிமேல். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்கிறேன். புதுசாக வீடு கட்டுறவங்க யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கறதுக்கு இந்த என்ன ரேட் போயிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் சொல்லிக்கிட்டு தென் அதாவது இன்ஸ்டாகிராமில் வந்து உங்கள் எலக்ட்ரிஷன் நம்மளுடைய ப்ரோகாஸ்ட் சேனல் இருக்குது. அதுலேயும் நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதையும் பார்த்துக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக்லேயும் புல்லட் பாண்டி ஆத்துன்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டோரி தினம் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு அடுத்த வீடியோ எதை பற்றி வேணும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கான வீடியோ கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக நான் தயாராக இருக்கேன்றதை சொல்லிக்கிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ என்னன்றதையும் சொல்லிடுறேன். காங்கிரீட் ரூப் பைப்லைன் போடும்போது என்னென்ன கவனிக்கணும், எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஒவ்வொரு ஜங்ஷன் பாக்ஸு, ஃபேன் பாக்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கணும்
அப்படின்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக வரப்போகுது. ஸோ மறக்காமல் இதுக்கு முன்னாடி வந்து ப்ளம்பிங் அதாவது எலக்ட்ரிக்கலுக்கான ரேட் வீடியோ கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். நான் வந்து வீடியோ கொடுத்துட்டு நான் கண்டினியூவாக நிறைய வீடியோ கொடுக்க பார்க்குறேன். ஸோ நீங்கள் அதுக்கு உங்களுடைய எங்ககிட்ட இருந்து நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நன்றிங்க.